ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மாயா கிட்ட வசமாக சிக்கிட்டாப்புலன்னே சொல்லலாம். நம்ம ஆதாரத்தோட மகாலிங்கம் செம்ம பரபரப்பாக இருந்துச்சு. சிவராமன் சித்தப்பாவை செம்ம மாஸ் பண்ணி காப்பாற்றுறாங்க நம்ம மாயா. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மாயா வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து வராங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வீட்டில் போய் வந்து விசாரித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து வீட்டுக்குள்ளே விடுவாங்களா? அவங்க விடாட்டி என்ன சீனு வா நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்ட்டு, நீ வா நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன்னு கையை பிடிச்சி சீனு வந்து உள்ளே அழைச்சிட்டு போகிறப்ப வந்து பார்க்குறாங்க. பார்த்தப்ப யார் நீங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ யார் என்ன ஏதுன்னெலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ எதுக்காக வந்திருக்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, மரியாதை வெளில போங்கன்னு மாயாவையும் சீனியையும் பிடிச்சி தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்டோன்னா மாயாவுக்கு செம கோவம் வந்துடுது. பலாருன்னு அவங்கள வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு அடி அடிக்கிறாங்க கணத்தில் அடைச்சிச்சு. இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச உண்மையை வந்து நீ நாளைக்கு மட்டும் வந்து உண்மையை சொல்லலை, அவ்வளோதான் சொல்லிட்டேன், உன்னை பஞ்சாயத்தில் தொலைச்சி அப்படின்னு மாயா வந்து மிரட்டுறாங்க. ஓ, நீங்கள் மாட்டுக்கு வந்து ஊர் விட்டு ஊர் வந்து என்னை வந்து அடிச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடுமா அப்படின்னு சொன்னோட, ஏங்க உடனே வந்து சீனுக்கு லைட்டாக வந்து மாயா வந்து கண்ணடிக்கிறாங்க. கண்ணடிச்சிட்டு நீ கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. சீனு வந்து பேசுகிறாங்க, ஏன் மேடம் ஏன் இந்த மாதிரி தப்பாலாம் பேசுகிறீங்க, எங்கள் சித்தப்பா ரொம்ப நல்லவர் தெரியுமா அப்படின்னு லைட்டாக நாசுக்காக பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் வந்து கரெக்டாக மைக்கை எடுத்து இதில் வச்சிடுறாங்க நம்ம மாயா. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒன்றும் பேச தேவையில்லை, மரியாதையாக வந்து வெளில போங்க அப்படின்னோடனே, நாளைக்கு வந்து நீ எப்படியும் வந்து மாட்ட போகிறது உறுதி, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு மாயாவும் சீனும் வெளில வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இவங்களுக்கு ரொம்ப பயமாகி போச்சு. அந்த பொண்ணு வந்து கரெக்டாக வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோனை போட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து 2 பேர் வந்து என்னை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னோன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல வந்து இங்கே வா, நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் வந்து வராங்க. வர்றப்போ வந்து கரெக்டாக வந்து மாயா இந்த விஷயம் எல்லாமே மைக்கு அங்கே வச்சதுனால ஃபோனில் வந்து விசாரிச்சிடறாங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் செஞ்சுருக்காங்க, அவங்கள போய் பார்க்க போகிறாங்க, வா நம்ம வந்து பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு வந்து பின்னோக்கி வந்து போய் பார்க்குறாங்க. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்தா அங்கே வந்து காரில் வந்து வராங்க. வர்றது வந்து யாருன்னு வந்து ஃபேஸ் வந்து தெரியல. மகாலிங்கம் தான் வராங்க. வந்துட்டு வந்து கொடுக்குறவங்க காசை அவங்ககிட்ட கொடுத்துட்டு என்னென்ன விஷயம் பண்ணணுமோ பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறப்ப, ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அதை எப்படியும் வந்து மாயா வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க காசு வாங்குறத. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து வசமாக பிடிக்க போகிறாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம மகாலிங்கத்தை. அடுத்த நாள் காலையில் வந்து போய் பார்க்குறாங்க. போய் பார்க்குறப்ப வந்து பஞ்சாயத்தில் வந்து ரகுராம் வந்து தீர்ப்பு வந்து அதிரடியாக சொல்கிறாப்புல, இந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமாக எதுவுமே இல்லை, உங்கள் ஊர் வழக்கப்படி என்ன கொடுக்கணுமோ தண்டனை கொடுக்கணுமோ அதை வந்து அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிவாவுக்கு வந்து மொட்டை அடிக்கலாங்கிற மாதிரி வந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து மாயா வந்து ஃபோனில் வீடியோ எடுத்த ஆதாரம் வந்து வச்சுக்கிட்டு, சரி நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, அந்த வழியில் இன்னொருத்தர் வர்றப்ப வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து மாயா வந்து சொன்னோன்னே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை எப்படி நான் உங்களுக்கு உதவணுமோ உதவுறேன் அப்படின்னு வந்து ஒரு ட்விஸ்டான கேரக்டர் வந்து வராங்க. அந்த விஷயம் என்னன்னு நமக்கு சொல்லலை. பட் இருந்தாலும் அவரையும் மாயா வந்து கையோடு அழைச்சிட்டு பஞ்சாயத்துக்கு ஓடி வராங்க. வந்துட்டு கரெக்டாக சிவா சித்தப்பா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்தினதுக்கப்புறமேட்டுக்கு அவர் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னோடனே பஞ்சாயத்தில் தீர்ப்புலாம் கொடுத்து முடிச்சாச்சு தானே. இப்போ வந்து நீங்கள் மொட்டை அடிக்க வர்றப்போ வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறது ரொம்ப தப்பு நீங்கள் அப்படின்னோடனே, எனக்கு உடனே வந்து மாயாவை பார்த்து, இது வந்து நீ தலையிடாத அப்படின்னா, அது எப்படி நான் தலையிடாமல் இருப்பேன், என் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புன்னு மாயா வந்து அதிரடியாக பேசுகிறாங்க. ஓ அப்படியா விஷயம் அப்படின்னோடனே, பார்வதிக்கு வந்து மாயா ஏதோ உதவி செய்ய போகிறா, அவள் தான் சொல்கிறா இல்லை என்னன்னு கேளுங்க அப்படின்னோடனே, நாங்கள் ஒன்றும் பேச போகிறதில்ல, எங்களோட ஆதாரம் தான் பேசும், நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே, இந்த பக்கம் மகாலிங்கத்துக்கும் துர்காவுக்கும் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறி பயந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து காரில் வந்து மாதம் ஒருத்தர் என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆனோன்னா அவரை அழைச்சிட்டு வந்து மாயா வந்து பேச வைக்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து அட்டகாசமாக முடிக்கிறாங்க. எப்படியும் வந்து சிவா சித்தப்பாவை வந்து அசால்ட்டாக வந்து மாயா வந்து கையில் உள்ள ஆதாரத்தை வச்சு காப்பாற்றிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து மகாலிங்கம் தான் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து ஓப்பனாக இப்போயே உடச்சிருவாங்களா, இல்லை மேரேஜ் ட்ராக் வரைக்கும் கொண்டு போவாங்களாங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி